அடுத்து வருபவர்கள் 2 நிமிடத்தில் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காங்கிரஸ் என்று பேச வருகிறார் குடந்தையிலிருந்து திரு நவநீத கிருஷ்ணன் அவர்கள். வாடிய பயிர் கண்டு மனவேதனை அடைந்த அந்த வள்ளற் பெருமானை என்று நான் காணவில்லை. கொடிக்கு முல்லை கொடுத்த அந்த பாரியை நான் என்று காணவில்லை. மயிலுக்கு போர்வை தந்த பேகனை என்று நான் காணவில்லை. இவர்களின் ஒட்டுமொத்தமாக வந்திருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அனிச்சம்பூ, அடும்பூ, அகிர்பூ, ஆம்பல்பூ, அத்திப்பூ, ஆவாரம்பூ, சண்பகப்பூ, சாதிப்பூ, சந்தனப்பூ, தும்பைப்பூ, துளாய்ப்பூ, தோன்றிப்பூ, வெற்றி நவநீத கிருஷ்ணன் அவர்களே எல்லா பூக்களையும் சூடிவிட்டு இத்தனை பூ இருந்தாலும் கூட நம் அன்புக்கு ஈடாகுமா என்று சொல்லி டாக்டர் சின்னையா அவர்களையும் நான் வணங்கி மகிழ்கிறேன். காந்தியடிகளுடைய கட்டளையை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே தன்னை மாய்த்துக் கொண்ட சிவபுரி கிருஷ்ணசாமி அவர்களை நாம் மறக்க முடியுமா? கட்டிய கணவனோடு பெற்ற குழந்தைகளோடு சிறைக்கு அஞ்சாமல் சென்ற அந்த அஞ்சலைமையாரை மறக்க முடியுமா? 16 வயதினிலே தேவகி வெள்ளையனை எதிர்த்து போராடி சிறை சென்று தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்ட கதையை மறக்க முடியுமா? இத்தனை கதைகளை எல்லாம் வாய்த்துக் கொண்டு காங்கிரஸ்காரர்கள் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்ட பிறகு தங்கள் தந்திரத்தை பயன்படுத்தி நம்மை வீழ்த்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஒளிபடைத்த கண்கள், வலிமை கொண்ட தோள்கள், உறுதி கொண்ட நெஞ்சம், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, உழைக்கும் திறன், ஒப்பற்ற சாதனை புரிய ஓடுகின்ற கால்கள் இருக்கின்ற வன்னிய இனத்தில் அவர்கள் வீழ்த்தி விட்டார்கள். சென்னை ராஜதானியிலே உலகப்போர் நடந்த பொழுது 2 லட்சம் பேர் சென்ற பொழுது அதில் 50,000 வன்னிய இன பெருமக்கள் அல்லவா அதிலே சென்றிருக்கிறார்கள். 5760 பேர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது 1500 வன்னியர்கள் அல்லவா அந்த சிறைச்சாலையிலே மாய்ந்து போனார்கள். இந்த வரலாற்றை எல்லாம் மறைத்துவிட்டு காங்கிரஸ்காரர்களை நம்மை வஞ்சித்து விட்டு வாழ்க்கையிலே சூழலுக்குள்ளே சிக்கிவிட்டு நம்மை சதிகாரர்களாக காங்கிரஸ்காரர்கள் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. நிறைய கருத்துக்களை அள்ளி தெளிக்க வந்தேன். ஆனால் புள்ளிமான்களாக உங்களிடமிருந்து நான் ஓட வேண்டிய நிலையிலே இருக்கின்ற காரணத்தால் ஐயாவினுடைய அன்பு கட்டளை நீங்கள் ஏற்பதை போல நானும் ஏற்றுக்கொண்டு பாரடா உனது மானிட பரப்பை, பாரடா உன்னுடன் பிறந்தப்பட்டாலும் உன் குலம் என்று உன்னை ஒட்டி அந்த உன் குலத்தை பார்த்துக்கள், மக்கள் சமுத்திரம் நான் என்று கூவு என்று கூறி அந்த சமுத்திரத்தை அணைத்து சொன்னார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னார், டவர்ல பவர் ஜாஸ்தினார். அங்கே டவர்னுடைய பவரை காட்டிலும் உன்னுடைய பவர் ஜாஸ்தி, இறங்குங்கள் என்று சொன்னார். நீங்கள் மற்றவர்களை இருக்குங்கள், அந்த சக்தியை பயன்படுத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து திமுகவை அதிகம் வஞ்சித்தது என்று பேச வருகிறார் நாடக நடிகர் விருத்தாச்சலத்தில் இருந்து திரு ஞானம் அவர்கள். ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட வன்னிய இன மக்கள் எல்லாம் ஒரு நேரத்திலே அதள விதள பாதாள சுதரத்திலே விழுகின்ற நேரத்திலே தன்னுடைய நம்பிக்கை, விடாமுயற்சி என்னும் 2 கொம்புகளாலே அதள விதள பாதாளத்திலே இருந்த வன்னியர்களை மேலே கொண்டு வந்து கரை சேர்த்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா அவர்களே, அவரோடு தோளோடு தோள் நின்று இந்த பணியை செவ்வனவே செய்து கொண்டிருக்கின்ற, இன்னைக்கு உலகம் பூரா பாராட்டுகின்ற பசுமை தாகதயத்தினுடைய நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அருமையானார் அன்புமணி அவர்களே, மற்றுமுள்ளவர்களே, ஏனைய முக்கியஸ்தர்களே, இந்த காலம் கருதி மிக மிக சிறப்பாக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தான் வன்னியர்களை அதிகம் வஞ்சித்தது என்று சொன்னால் நிச்சயமாக ஐயா அவர்கள் சொன்னது போல வேட்டியை ஒருத்தன் உருவனான், ஆனா திமுக காரன் நம்ம கோவணத்தையே உருவ பார்த்தான் என்பது உங்களுக்கு தெள்ள தெரியும். அதை விட திமுக என்றாலே அதுக்கு ஒரு தமிழ் அறிஞர் ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் சூதாடிகள் கூடும் இடம், சூதாட்ட கழகம் என்று இப்பொழுது புதிதாக ஒரு பொருளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 எப்படி தோன்றியது? அதாவது பெரியாருடைய மணியம்மையுடைய திருமணத்தை எதிர்த்து பெரியார் அவர்கள் மேல்ஜாதிக்காரருடைய பேச்சிலே கேட்டு மயங்கி போகிறார் என்ற காரணத்தை காட்டி பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 சேலத்திலே திமுகவை உருவாக்கினார். அப்பொழுது அவருடைய சொன்ன காரணம் பெரியார் மணியம்மை திருமணம் என்பது. ஆனால் பெரியார் அவர்கள் எப்படி இந்த கட்சியை கடைசி வரை நிர்வகித்தார் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லி கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் பெரியார்.
அந்த பெரியாரை பார்த்து ஒரு பிராமணர் கேட்டாரு, ஐயா கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நாயை எடுத்துக்கிட்டு அலையிற, நாங்களோ கடவுள் இருக்குன்னு ஒரு கல்லை தூக்கி வச்சு அதை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்று வேணா செய்யும், கல்லை தூக்கி நாய் மேலே போடும், இல்லைன்னா நாயை தூக்கி கல்லு மேலே அடிக்கும், எது பிழைக்குதோ அது சக்தி உள்ளதுன்னு ஒத்துக்கிறியான்னு பெரியாரை கேட்டார். அப்பொழுது பெரியார் சொன்னார், கல்லை தூக்கி நாய் மேலேயும் போட வேணாம், நாயை தூக்கி கல்லு மேலேயும் அடிக்க வேணாம், ரெண்டையும் தூக்கி திருவாரூர் தெப்ப குளத்தில் போடும், எது நீச்சல் அடிச்சுக்கிட்டு கரை ஏறுதோ அது சக்தி உள்ளதுன்னு ஒத்துக்கிறியா? அப்படி அந்த இயக்கத்தை வளர்த்த அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வன்னியர்களை பல விதத்திலே வஞ்சித்து வருகிறது என்று சொன்னால், 1971 சட்டநாதன் கமிஷனை அறிவித்தார்களே, அந்த சட்டநாதன் கமிஷனை அறிவித்த பொழுது சட்டமன்றத்திலே பண்ருட்டி ராமச்சந்திரன், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களாம் இருந்து இன்னும் பிடிவாதமாக அதை ஆதரித்திருந்தால் இந்த 20 ஆண்டு காலத்திலே வன்னியர்கள் எத்தனையோ இடங்களை பிடித்திருப்பார்கள். அன்றைக்கும் இந்த வன்னியர்கள் தலை சாய்த்துக் கொண்டு பதவி கிடைத்தால் போதும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இருந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேச வேண்டுமானால் நிறைய பேசலாம். ஐயா அவர்கள் பேச வேண்டி இருப்ப காரணத்தினாலே 2 நிமிடத்தில் இந்த பேச்சை முடிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு ஆட்பட்டு நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அதிமுகவினர் என்று பேச வருகிறார், அல்ல இல்லை குமுற வருகிறார் எரிமலை திரு எஸ். அமுதன் அவர்கள். வாழும் பெரியாராய், வரலாற்று நாயகராய், நம்மை வாழ வைப்பதற்காகவே வாழும் தலைவர், இனம் காக்க தமிழர் மானம் காக்க பிறந்த மாமனிதர், வன்னியர் குல சிங்கம், பாட்டாளிகளின் தங்கம், தமிழ் மண்ணின் கொம்பன் யானை, வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுடைய பாதகலங்களை வணங்கி, நரசிம்ம பல்லவனாக ஐயாவுக்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய சின்னையாவையும் வணங்கி, எவ்வளவு கஷ்டம் நாட்டில் ஐயா நடத்திய போராட்டத்திற்கு மரியாதை இல்லாமல் அதை புறந்தூக்கியது அதிமுக ஆட்சி. யாரால் இந்த அம்மையார் இன்றைக்கு கோட்டையில உட்கார்ந்திருக்கிறார்களோ, எந்த தலைவராலும் ஆட்சி அதிகாரத்திலே இந்த அம்மையார் உட்கார்ந்திருக்கிறாரோ, அந்த தலைவரை காக்க வைத்த சண்டாளி, கொடுமைக்காரி, சதிகாரி, வஞ்சகக்காரி, சூதுக்காரி, சூழ்ச்சிக்காரி, அப்படிப்பட்ட வன்னிய இனத்தை நான் தலைவரை காக்க வைத்ததாக கருதவில்லை. 2 கோடி வன்னிய இனத்தை காக்க வைத்ததாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகள் சொல்லலாம். ஆனாலும் காலத்தினுடைய அருமை கருதி, ஆட வந்த கூட்டமெல்லாம் நாட்டை ஆளுது, ஆட வந்த கூட்டமெல்லாம் நாட்டை ஆளுது, நாட்டை ஆண்ட கூட்டமெல்லாம் ஐயா, நாட்டை ஆண்ட கூட்டமெல்லாம் தெருவில் நிற்குது. ஆட வந்த கூட்டமெல்லாம் நாட்டை ஆடுது, நாட்டை ஆண்ட கூட்டமெல்லாம் தெருவில் நிற்குது. நாம சொல்லி நல்லா சொல்லி கேட்கல, நம்ம இனம் கேட்டா டாக்டருக்கு மனசு கேட்கலன்னு சொல்லி, வெற்றி மீது வெற்றி வந்து உண்மை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஐயாவை சேரும். நன்றி, வணக்கம். இப்பொழுது பட்டிமன்றத்தின் தீர்ப்பு. எந்த கட்சி நம்மை அதிகம் வஞ்சித்தது என்று. காங்கிரஸ் கட்சியினர் நமக்கு எந்த தொழிற்சாலையிலோ அல்லது பெரிய பதவிகளோ கொடுக்காமல் நம்மை குழியில் தள்ளினார்கள் என்றால், அடுத்து வந்த திமுகவினர் அந்த குழியில் மண்ணை போட்டு மூடினார்கள். அதற்கு பிறகு வந்த அதிமுகவினர் அதில் கல்லையும் வைத்து நம்மை வெளியே கிளம்ப விடாமல் செய்தார்கள். ஆனால் நம் ஐயா ஒரு பீனிக்ஸ் பறவை. எப்படி பீனிக்ஸ் பறவை ஒவ்வொரு முறையும் தான் சாம்பலில் இருந்து விழித்து எழுமோ, அதுபோல் ஐயா ஒவ்வொரு முறையும் விழித்து எழுந்து 50 வருடம் பின்னோக்கிய இந்த சமுதாயத்தை 20 வருடம் முன்னோக்கி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் 30 வருடம் நாம் முன்னோக்கிய நிலையில் செல்ல வேண்டுமானால் அதற்கு 3 வருடங்களே இருக்கின்றன. எனவே ஒரு தமிழாய்ந்த தமிழன்தான் முதல்வராக வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் நாம் எந்த கட்சியையும் நாட வேண்டாம், தேட வேண்டாம். விலங்குகளாய் வாழ்ந்த நீக்ரோக்கள் இன்று விடுதலை பெற்று அவர்களுக்கென்று ஒரு தனி நாடு உள்ளது. ஆனால் இவ்வளவு பெரும் பரப்பில் வாழ்ந்த நம்முடைய தமிழர்களுக்கென்று ஒரு தனி ஆட்சி இல்லை என்பதுதான் இன்றைய கேவலமான நிலை. எனவே இந்த கேவலமான நிலை நீங்க வேண்டுமானால் நாம் எந்த கட்சியையும் சேர வேண்டாம். நம்முடைய நிலையில் நாம் நின்று நம்முடைய ஐயாவின் கரத்தை பலப்படுத்தினாலே போதும். எனவே யார் வஞ்சித்தாலும் நமக்கு அது தேவையில்லை. ஆனால்
கேரளாவில் பார்த்தால் நாயர் இனம் இருக்கிறது, 47 ஆண்டுகளாக ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்நாடகாவில் பார்த்தால் லிங்காயத்தினத்தினர் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்கள் அதிக நாட்களாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆந்திராவில் பார்த்தால் ரெட்டி இனம் அதிகமாக இருக்கிறார்கள், நாயுடு இனம் அதிகமாக இருக்கிறார்கள். எனவே எந்த இனம் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறதோ அந்த இனத்தினர் கேரளாவிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் ஆட்சி செய்யும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய இனம் 2 கோடி பேர் இருக்கும் பொழுது நாம் ஏன் ஆட்சி செய்யக்கூடாது என்ற உணர்வு நம் ஒவ்வொருவருடைய வந்தால் இந்த எந்த கட்சியையும் நாம் திரும்பி கூட பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அதற்கு நம்முடைய ஒரே ஒரு தேசிய கீதம், அந்த தேசிய கீதம் தான் ஒன்னா இருக்க கத்துக்கணும், நம்ம ஐயா சொன்னா ஒத்துக்கணும். தமிழ் இனமே கேளுங்க, தமிழ் இனமே கேளுங்க, நாம வாழ உரிமை இல்லைங்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும், நம்ம ஐயா சொன்னா ஒத்துக்கணும் என்று சொல்லி இந்த தாரக மந்திரத்தை நாம் தலைமேற்கொண்டால் நிச்சயம் 2006 ஒரு வன்னியர் ஒரு பாட்டாளி மக்கள் அரசாள போவது உறுதி உறுதி என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக 15ஆம் ஆண்டு சித்திரை பெருவிழாவில் முத்திரை பதிக்கிற வகையிலே சம்புமா முனி ரிஷி நாடகம் நடைபெற இருக்கிறது. இந்த நாடக ஆக்கம் ஆலோசனை நம்முடைய இனமான தெய்வம் டாக்டர் ஐயா அவர்கள் வெற்றிப்பாதை என்கிற நாடகம். இந்த நாடகத்தை கதைவசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் நம்முடைய மாவீரன் ஜே குரு அவர்கள். மெயின் லைட் ஆஃப் பண்ணுங்க. அற்புதமான இந்த நிகழ்ச்சி 2006 வன்னியர்கள் ஒரு கொடையின் கீழ் கொண்டு வருவதற்கான அற்புதமான முயற்சி. நம்மை வஞ்சித்தவர்கள் யார் யார் என்பதை அவருடைய முகமூடிகளை திரைகளை கிழிக்கிற வகையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அற்புத நாடகம். நம் இனத்தை அலட்சியப்படுத்தும் அத்தனை அரசியல் பிண்டங்களை அடியோடு சாய்த்து சமூக நீதியை காத்து நம் ஆட்சியை, வன்னியர் ஆட்சியை, நித்திரையில் இருக்கும் வன்னியர் இனத்தை துயில் கொண்டு எழுப்ப சித்திரை திங்கள் 13ஆம் நாள் மாவீரன் தலைமையில் நடைபெறுகிற இந்த மாநாட்டில் சின்னையாவின் 2006வது சூளுரையை நிறைவேற்றுகிற வகையிலே இதோ வெற்றிப்பாதை நாடகம். பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள இந்த கொளுத்துற வெயில்ல இந்த காடுகளை இறங்கி நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் வயிறார கஞ்சி குடிக்க முடியல. இந்த பாட்டாளுடைய நிலைமையும் மாறல, எங்களுடைய வறுமையும் தீரல.
ஐயா, இந்த பாட்டாளிகளுக்கு என்னைக்கா வாழ்க்கையில ஒளி பிறக்கும்? என்ன மாதிரி கஷ்டப்படுற இந்த பாட்டாளிக்கு என்னைக்கையா வாழ்க்கையில ஒளி பிறக்கும்? வாழ்க்கையில ஒளி பிறக்கும் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எல்லாருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு தங்கராசு. நீ ஒருத்த பாடுபடுத்தா சொல்ற. ஆனா எங்க குடும்பம் முழுவதுமே வயல்ல இறங்கி பாடுபட்டாலும் பசி பட்டி இருக்க முடியலையப்பா. தலைமுறையா சேத்துல கிடந்து கஷ்டப்படுற நாம புள்ள குட்டியெல்லாம் நாளைக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தாலும் கூட இந்த சமுதாயத்துல அதுக்கு வழியே இல்லைன்னு இப்படியே எல்லாருமே சேர்ந்து கூடி கூடி பேசி வீடு பொழுத கழிக்கிறதுல என்ன நல்ல வழி பிறந்துட போகுதுன்னு நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏப்பா, என் குடும்பத்தோட நிலைமை உனக்கு தெரியாதா தங்கராசு? எனக்கு உள்ளது ஒரு பொண்ணு ஒரு பையன். பாவம், படிக்க வைக்க வேண்டிய வயசு. படிக்க வைக்கணும்னு எனக்கு என்னமோ கொள்ள ஆசைத்தான். என்னால முடியலையாப்பா. அன்னால கூலி வேலை செய்து கொண்டு வந்து சேர்க்கிறதுல என் வீட்டு அடுப்பு எரியுது. படிக்க வேண்டிய வயசுல என் பொண்ணு 4-5 ஆடுகளை காட்டு பக்கம் துரத்திக்கிட்டு போய் மேய்ச்சி பொழுது சாஞ்சி வீட்டுக்கு வந்து உண்டான கஞ்சோ கூழ குடிச்சுட்டு சொல்லி விழுந்து தூங்குறத பார்க்கும்போது என் இருதயமே வெடிச்சிரும் போல இருக்குது தங்கராஜ். என் பையன் வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு திரியறான்னு நினைச்சு சொசைட்டில லோடு போட்டு ஒரு எரும மாடு வாங்கி கொடுத்தேன். சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அவனும் தினமும் மாடை மேய்ச்சி பாலை கறந்து சொசைட்டில ஊத்தி அவனால முடிஞ்சது அந்த வீட்டுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம புள்ள குட்டிகளுக்கெல்லாம் இனிமே விடுவு காலமே கிடையாதா? அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே வராதா? வருத்தப்படாத வடிவேலு, 2 பிள்ளைய பத்த வயிறார கஞ்சி ஊத்த முடியல. சர்க்கார்ல உத்தியோகமும் கிடையாது, இந்த சமுதாயத்தில் நமக்கு கௌரவமும் கிடையாது. இந்த பூமியில ஏண்டா மண்ணிகளா பிறந்தமுன்னு வேதனையா இருக்குயா, வேதனையா இருக்கு. நம்ம தலையெழுத்தை யார் வந்து மாத்த போறாங்க? எங்க தலையெழுத்தை யார் வந்து மாத்த போறாங்க? ஒருமைக்கும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களே, உங்க தலையெழுத்தை மாத்திரத்துக்காக வேண்டிதான் ஆமா காங்கிரஸ் பேரியக்கம் கட்ட மாபெரும் தியாகிகள் வந்திருக்கிறோம். ஐயா, வெள்ளைக்காரன நாட்டை விட்டு விரட்டி தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க நீங்க. எங்களை தேடி வந்திருக்கீங்க. நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நாங்க உங்களுக்கு உழைக்கணும். ஆமா, அதுக்கு நீங்க எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும். நாங்க உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிறதா? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு புரியலையே? புரியலையா? உத்தரவு கொடுங்கன்னா நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம். ஓஹோ, வன்னிய ஜாதி மொத்த ஓட்டு எங்களுக்கு போட்டுட்டா நாங்க ஆட்சி அமைச்சிருவோம் ஐயா, ஆட்சி அமைச்சிருவோம். ஐயா, நிச்சயமா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். சரிங்க, நீங்க சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எங்க வறுமையை போக்கி எங்க பிள்ளையெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை செஞ்சு கொடுப்பீங்களா? எங்க தலையெழுத்தை மாற்றுவீங்களா? நிச்சயமா மாற்றுவோம். ஆமா, தேச கட்டுமானம் கொண்டு வருவோம். ஆமா, தேசிய பொருளாதாரத்தை நிர்மாணிப்போம். ஆமா, ரஷ்யாவிலே புரட்சிக்கு வித்திட்டாரே கார்ல் மார்க்ஸ், அவர் செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த தமிழகத்திலே சோசியலிசத்தை மலரச் செய்வோம். சாதாரண சோசியலிசம் அல்ல, ஜனநாயக சோசியலிசம் ஐயா. ஏன் சிரிக்கிறான்? அது என்னங்க சோத்துல விஷம்? சோத்துல விஷம் இல்லப்பா, சோசியலிசம். சோசியலிசம்னா சமதர்மம். சமதர்மம்னா புரியாது எங்களுக்கு என்னங்க புரியுது? நாங்க படிக்காத பாமர பாட்டாளிங்க. நீங்க எதோ புரிஞ்சிருக்கிறீங்க. புரிஞ்சிருந்தா தான் இந்த நாட்டுல உருப்பட்டு இருக்கலாமே. அதான் இப்படி அடிமைகளாவே இருக்கீங்க ஐயா. சமதர்மம்னாக்கா இந்த நாட்டுல ஏழை பணக்காரோட பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆமா, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, ஆமா, எல்லாருக்கும் எல்லா துறையிலும், ஆமா, அரசியலா இருந்தாலும் சரி, அது அதிகாரமா இருந்தாலும் சரி, ஆமா, சம உரிமையும் அந்தஸ்து கிடைக்கும். அதான் சோசியலிசம். சரிதா? அப்போ எங்களுக்கு 3 வேளையும் சோறு கிடைக்கும்.
எங்களுக்கு இந்த சந்தல் துணி எல்லாம் போக நல்ல துணிமணி கிடைக்கும். எல்லாம் போக எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தருவீங்க இல்லையா? நிச்சயமா இந்த நாட்டுல இனிமே பாலாரும் தேனாருமா நாங்க ஓட செய்ய போறோம். இனிமே வறுமையே இருக்காது உங்களுக்கு. கேட்டீங்களா? நாம இந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டா ஆமா தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் பெரிய ஆறா ஓடுன்னு சொல்றீங்க. நிச்சயமா போடும். பாருங்க, உழைக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, ஆமா உழைக்காதவர்களுக்கும் நாங்க வயிறார 3 வேளை சோறு போடுவோம். ஆமா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை. ஆமா, இங்க பாருங்க, ஆட்சியில பொறுப்பு, அதிகாரத்தில பங்கு, இத்தனையும் நாங்க செய்ய போனோம் ஐயா. இத்தனையும் செய்ய போறாங்களா ஐயா? ஒரு வேளை சாப்பிட்டா நாங்க 2 வேளை பட்டி கிடக்கிறோம். எங்க வறுமையை போக்குற மாதிரி நீங்க காங்கிரஸ் ஆட்சி செஞ்சா அதுவே எங்களுக்கு போதுங்க. ஐயா, சத்தியாகிரகம் பண்ணி வெள்ளைக்காரன நாட்டை விட்டு விரட்டும் கட்சி நீங்க. ஆமா, நாங்க சட்டத்திட்ட போட்டு எங்க பசி பட்டினி இத விரட்டுங்க, வறுமையை விரட்டுங்க, எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல வழியை செஞ்சு கொடுங்க. நாங்க சமுதாயம், வன்னிய சமுதாயம் நல்லா வாழ்றதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுங்க. நிச்சயமா எங்க சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, வன்னிய சமுதாயம், அத்தனை பேர் ஒட்டுமொத்தமா சேர்ந்து உங்களுக்கே ஓட்டு போட்டுற ஐயா. ஆமையா, எங்க புள்ள குட்டி எல்லாம் படிச்சு வேலைக்கு போகணும்னு காலமா நாங்க கனவு கொண்டு வந்தோம். அந்த கனவை நீங்க நிறைவேற்றி வச்சீங்கன்னா நிச்சயம் நாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆக நீங்க ஆட்சிக்கு வந்தா எங்க வறுமையை போக்கிடுவீங்க. கவலைப்படாதீங்கப்பா. ஏன் ஆளாளுக்கு சொல்ல தெரியாம துடிச்சுட்டு இருக்கீங்க? உங்க வறுமை ஒழியணும் இல்லையா? அதுதான் எங்களுடைய லட்சியம். வன்னியர்களின் வறுமை ஒழியணும். அதுக்காக தான் காங்கிரஸ்கார ஆட்சிக்கு வரணும் நாங்க துடிக்கிறோம். நீங்க வந்து அதாவது ஆதரவு கொடுத்து உங்க ஓட்டுகளை போட்டு எங்களை மீண்டும் ஆட்சியில் உட்கார வைங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாத்தி காட்டுகிறோம். ஆமா, இப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல நேரத்தில் வந்தீங்க. கொண்டாங்க அந்த கொடியை. எங்கள் வறுமையை போக்க வந்த காங்கிரஸ் கட்சி வாழ்க. ஜனநாயக சோசலிசம் அமைக்க போற காங்கிரஸ் கட்சி வாழ்க. பாட்டாளி மக்களின் வாழ்க்கைக்கு விளக்கேற்ற வந்த காங்கிரஸ் கட்சி வாழ்க. பாட்டாளி மக்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்ற வந்த வாழ்க. வாழ்க. பசி பட்டினி வறுமை பஞ்சம் எதுவுமே தீர்ந்தபாடு இல்லை. உங்களை கண்கலங்காம காலமெல்லாம் காப்பாத்துறேன்னு வாய் நிறைய சொன்னாங்க. வறுமையை போக்குறேன்னு சொன்னாங்க. எங்கயா காணாம போயிட்டாங்க இந்த காங்கிரஸ்காரங்க? தேச கட்டுமானம் சொன்னாங்கல்ல, அதுக்காக போயிருப்பாங்க. என்ன தோசை சுட்டு விக்கிறாங்களா? அட அதுலப்பா நீ ஒண்ணு. தேச கட்டுமானம் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்காக செங்கல்லும் சிமெண்டையும் தேடி போயிருப்பாங்க நினைக்கிறேன். தேடிக்கிட்டே இருக்கட்டும், யாரு கேட்கறா? அண்ணே, நம்ம நாட்டுல பாலாறு ஓட போகுது, தேனாறு ஓட போகுது, நீங்க நல்லா இருக்க போறீங்க. எல்லாம் அளந்து விட்டு போனாங்க இந்த காங்கிரஸ்காரவங்க. கடைசியில அது எந்த பக்கம் தான் ஓடுதுல தெரியலையே. எல்லாம் அவங்க வீட்டு கொல்ல பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அடி உதப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சின்னு நம்பி நம்ம அவங்களுக்கு ஓட்ட போட்டோம். இன்னைக்கு நம்மள சேத்துல புறவ விட்டு கண்டுக்காம போயிட்டானுங்க இந்த காங்கிரஸ்காரங்க. ஐயா, வந்தே மோதிரங்கிறீங்களா இல்ல நீங்க வந்து வந்து எங்களை ஏமாத்துறீங்களா? தேச நிந்தனை செய்யக்கூடாது. ஆமாப்பா. வந்தே மோதிரம் என்றால் தாயை பாரத மாதாவை வணங்குகின்றோம் என்ற அர்த்தம். அப்ப நாங்க என்ன பாரத மாதாவுக்கு எதிரியா? நீங்க என்ன பாரத மாதாவுக்கு சொந்தக்காரங்களா? ஏன் வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம், எங்க பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை தருவோம்னு சொன்னீங்க. இருக்கிற கல்வியையும் பறிச்சுக்கிட்டீங்க. நாங்க தமிழ் பேசுறதுக்கு தகராறு பண்ணிட்டு கிடக்கிறோம். இந்த லட்சணத்துல இந்தி கல்வி வேற கொண்டு வந்துட்டீங்க. தம்பி, இந்தி வந்து தேசத்தை ஒருமைப்படுத்தும். இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் இந்திய கத்துக்கணும்ப்பா. அது கண்டிப்பா தேவை. ஆமா. அப்படியா? ஆமா ஐயா. எங்க வறுமையை போக்கி 3 வேளைய சோறு போடுறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? அதுக்காகத்தான் ஆவடியில மிகப்பெரிய மகாநாடு போட்டமே. நானும் லேடியாவில பார்த்தேன், கேள்விப்பட்டேன். என்ன ஒரே நேரத்துல 7000 இட்லியை வேக வச்சு தின்னுட்டு கொட்டாய் விட்டு போயிட்டீங்க ஐயா. அடுத்த வருஷம்
புவனேஸ்வரத்துல பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி மிகப்பெரிய மகாநாடு போட்டோம். 10,000 சப்பாத்திய சுட்டு எங்க வறுமையை ஒழிக்காம அத்தனை நீங்க திரட்டு கொட்டாய் விட்டு போயிட்டீங்க ஐயா. அட பாவிகளா, எங்க வறுமையை போக்குறேன்னு உங்க வறுமைகளை போக்கிக்கிட்டீங்களா? ஏயா 5 வருஷமா எங்களுக்காக இந்த நாட்டுல என்னையா பண்ணிருக்கீங்க? எந்த செய்யல அதானே இல்ல உங்களுக்காக நாங்க என்னப்பா செய்யல? என்ன செய்யப்பா? இந்த நாட்டுல தண்ணி பஞ்சமே வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எத்தனை அணைக்கட்டுகள் கட்டி இருக்கிறோம், எத்தனை தொழிற்சாலையை நாங்க திறந்து வச்சிருக்கோம் தெரியுமா? எங்க ஆட்சியில நீங்க வறுமையோடு வாழக்கூடாதுன்றதுக்காக வேண்டி உங்க வறுமையை ஒழிக்கணுன்றதுக்காக வேண்டி எத்தனை ஐந்தாண்டு திட்டம் போட்டிருக்கோம் தெரியுமா? மறுபடியும் ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த காங்கிரஸ் ஆட்சியை உட்கார வையுங்க. உங்களுக்காக வேண்டிய தனிப்பட்ட முறையில் ஒரு 5 ஆண்டு திட்டம் ஏற்பாடு பண்ணி வன்னியர்களுடன் வறுமையெல்லாம் ஒழிச்சு ஐயா. இதுவரைக்கும் நீங்க மொட்டை அடிச்சது போதாதா? வறுமையை ஒழிக்கிற வளமான வாழ்க்கை திறன் எல்லாத்தையுமே நீங்க அமைச்சுக்கிட்டீங்க ஐயா. இன்னைக்கு வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஏ காசி ராமசாமி, கை போட்டு நிரப்பிய பை இத்தனைக்கு சொந்தக்காரனுங்க இந்த காங்கிரஸ் காரனுங்க. இனி ஒரு தடவை ஓட்டு கேட்டு இந்த பக்கம் வந்தீங்க நடக்கிறது வேற. இனி உங்களை நம்பி ஏமாற நாங்க தயாரா இல்லை. போங்க ஐயா. போங்க, வரவும் வேண்டாம், ஏமாத்தவும் வேண்டாம், போங்க ஐயா. இந்த ஜென்மத்தில இந்த வன்னியனுங்க உருப்படவே மாட்டானுங்க. தொட்டாலும் தோஷம். பசி பஞ்சம் வறுமை இவையெல்லாம் நாட்டை விட்டு வேட்டிடுவோம். உங்க பிள்ளை குட்டிகள்லாம் நல்லா செய்வோம். உங்க பிள்ளை குட்டியெல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல வசதி ஏற்பாடு செய்வோம். பாலாறும் தேலாறும் ஓட விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காங்கிரஸ்காரவங்க. அவங்கள நம்பி நம்ம சமுதாயம் வன்னிய சமுதாயத்தின பேர் சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டோம். அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? நமக்கு ஒண்ணும் செய்யல, எல்லாம் பகல்கலமா போயிடுச்சு. இனி யாரை நம்புறது? யாருக்கு நம்ம நம்பி ஓட்டு போடுறது? யாரு வந்து நம்ம தலையெழுத்த மாத்த போறாங்க? வாங்க ஐயா வாங்க. பேரன்பு எழுமிய பெரியோர்களே, தாய்மார்களே, உழவர் பெருமக்களே, பாட்டாளிகளே, மஞ்சள் பெட்டியை கொண்டு வந்து காட்டினார்கள், அதற்கு ஓட்டு போட்டீர்கள். அதன் பிறகு மாடை ஓட்டி கொண்டு வந்து மாட்டு சின்னத்தை காட்டினார்கள், அதற்கும் ஓட்டு போட்டீர்கள். என்ன ஆயிற்று? ஏழை மேலும் பரம ஏழையானான், பணக்காரன் மேலும் பணக்காரனானான். இதுதான் காங்கிரஸ்காரன் சொல்ற ஜனநாயக சோசலிசம். ஆஹா, நாங்கள் அப்போதே சொன்னோம், காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சோசலிசம் இனிக்காது என்று. திண்டமிழ் தோழர்களே, திராவிட சமுதாயத்து மாணவ மணிகளே, இளைஞர்களே, சிங்கமும் மானும் உலவும் காடு செந்தமிழ் திருநாடு. ஓஹோ, அதற்கு ஈடு இணை இல்லை இந்த உலகினில் இன்னொரு நாடு. ஆஹா என்பதை புரிந்து கொண்ட நீங்கள், தெரிந்து கொண்ட நீங்கள் என்ன செய்தீர்கள்? காங்கிரஸ்காரர்களுக்கு கை கொடுத்து ஆட்சி கட்டிலே அமரச் செய்தீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய சாதனை என்ன? இன்னமும் வன்னிய சமுதாய பெருங்குடி மக்களாகிய நீங்கள் இலவு காத்த கிளி போல் தானே இருக்கிறீர்கள். உண்மைதான், உண்மைதான். எங்களுக்கு கை கொடுங்கள், எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள். நாங்களும் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், நல்லாட்சி தருவோம். உங்கள் வீடு மனை சுற்றத்தாரோ அத்தனை பேரும் வளமாக இருக்க வழி அமைப்போம். திராவிட அரசியலிலே அதிகாரம் பல தந்து உயர்த்தி காட்டுகிறோம். திராவிட பொருளாதாரத்திலே
மேற்று குடியினர்களுக்கு ஈடாக உங்களை மாற்றி காட்டுகிறோம். திராவிட சமுதாயத்திலே உங்கள் வீட்டு இளைஞர்களை, பிள்ளைகளை, தாய் குலத்தை தங்க தாம்பாளத்திலே நிறுத்தி தங்க சிம்மாசனத்திலே உட்கார வைத்து பூ மணக்க புகழ் மணக்கச் செய்கிறோம். ஆஹா, என்ன தமிழ், என்ன பேச்சு, என்ன இனிமை! தலைவரே, தானே தலைவரே, வர வேண்டும், வர வேண்டும். வா தம்பி வா, பேசு. பன்னெடுங்காலமாக பண்புடனே பார்ப்புகள் வியந்து வன்னிய கலை செல்வங்களே, காங்கிரஸ் மேலாதிக்கத்தை பார்த்தீர்கள். பார்த்தோம் காங்கிரஸ் மேலாதிக்க ஆட்சியை பார்த்தீர்கள். பார்த்தோம். உங்களுக்கு ஒரு பலன் உண்டா? இல்ல. பயன் உண்டா? இல்ல. பதவி உண்டா? இல்ல. எதுவுமே கிடையாது. ஏன் ஏன் சிந்தித்து பாருங்கள். காங்கிரஸ் மேலாதிக்க ஆட்சியில் மேட்டு குடியினரும் மிட்டா மிராசுதாரர்களும் தான் பலனடைந்தார்கள். யார் அவர்கள்? VS தியாகராஜ முதலியார், பூண்டி வாண்டையார், புக்கடை தேவர், வடபாதி மங்களம், கவிஸ்தலம் மூப்பனார், குன்னூர் ராமசுவாமி ஐயங்கார், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம், இப்படிப்பட்ட மிட்டா மிராசுதார்கள் எல்லாம் பணக்கார முதலைகளும் பஸ் முதலாளிகளும் தான் பயனடைந்தார்கள். இந்த 20 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் பலனடைந்தவர்கள் அவர்கள்தான். ஆனால் தாழ்ந்து கிடந்த வன்னிய சமூகமே, வன்னிய உடன்பிறப்புகளே, வன்னிய இளைஞர்களே, நீங்கள் நிமிர்வது எப்போது? அதற்காகத்தான் எங்கள் தானை தலைவர் புயலென புறப்பட்டு விட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்ற, உங்களுக்கு உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், உங்கள் பிள்ளைகள் படிப்பதற்காக இட ஒதுக்கீடு பெற்றுத்தர எங்கள் தானை தலைவர் புயலாக புறப்பட்டிருக்கிறார். இந்த ஒரே ஒரு முறை எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்தால், நாங்கள் ஆட்சி கட்டில் அமர்த்தினால், நாடு மலர்ந்திட, நல்லாட்சி நிலைத்திட, உங்கள் கவலையெல்லாம் மறந்திட, கண்ணீர் மறைந்திட, கழக ஆட்சிக்கு கை கொடுத்து உதவுங்கள். இந்த ஒரு முறை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மூன்றுடன் கண்ணின் கருவிழி என காப்பார் எங்கள் தானை தலைவர் உங்களை. தலைவரே, நீங்களாவது எங்க வறுமையை போக்குவீங்களா? நீங்களாவது எங்க புள்ள குட்டிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தருவீங்களா? கட்டாயமாக. கடலுக்கு அடியிலே முத்து, மண்ணுக்கு அடியிலே பொன். தமிழா, உனக்கு என்ன குறை? என்ன குறை? வாட் இஸ் ஏ வெல்ஃபேர் கவர்மெண்ட்? நல்ல ஆட்சியை தருவதுதான். சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற ஊதியம். பஞ்சம் பசியில்லாத ஆட்சி, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஜாதி மத பேதமற்ற தமிழர்தம் நல்லாட்சி. இதுவே எங்கள் லட்சியம், கொள்கை, கோட்பாடு, பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். ஆமாம் வன்னிய சிங்கங்களே, வன்னிய உடன்பிறப்புகளே, இந்த முறை நீங்கள் வாக்களித்து எங்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் உங்களுக்கு ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவது நிச்சயம். இதுவே எங்கள் லட்சியம். அது மட்டுமல்ல, சமூக சீர்திருத்தம் செய்வோம், ஆலய பிரவேசம், தீண்டாமை ஒழிப்பு, ஜனநாயக சமதர்மம், புதிய கல்வி கொள்கை என்ற அடிப்படையில் உங்கள் இனத்தில் மட்டுமல்லாமல் நாட்டில் எல்லோருமே, இங்கு எவரும் ஏழை இல்லை என்ற நிலை உருவாக்குவோம். நாளை நாடெல்லாம் புலவர் கூட்டம், நகரெல்லாம் பள்ளி ஈட்டம், வீடெல்லாம் தமிழ்த்தாய் கோட்டம், விழாவெல்லாம் தமிழர்களும் கொண்டாட்டம். நீங்க பேசுறத கேட்க கேட்க எங்க காதுல வந்து தேன் ஊத்துற மாதிரி இனிக்குதுங்க.
எங்க சமுதாயம் இருக்காங்க பாத்தீங்களா, அத்தனை பேரும் வன்னியர்கள். உங்களுக்கு தான் நிச்சயமா ஓட்டு போடுவோம். நீங்க சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எங்க சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சேத்துல கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் பாருங்க, வயல்ல கிடந்து எங்களை ஏதோ கை கொடுத்து கரையேற்று விடுவீங்க. கொடுங்க அந்த கொடிய, திமுக கொடிய. எங்க பசியை போக்க வந்த திமுக, எங்க பசியை போக்க வந்த திமுக, எங்க பசியை போக்க வந்த திமுக. வாழ்க தமிழ். தொண்டனே வைத்துக்கொள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நண்பர்களே, அடுத்த கூட்டத்திற்கு அவசரமாக போக வேண்டி இருப்பதால் உங்களிடமிருந்து இந்த அளவிலே விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். ஏப்பா காசி, என்னென்னமோ பேசிக்கிட்டு போறாங்க, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? ஒண்ணுமே புரியல, ஆனா கேட்கறதுக்கு மட்டும் நல்லா இருந்தது. இதுதான் அடுக்கு தமிழ். மண்டையிலையும் ஏறல, ஒரு இடமுமே புரியல. உனக்கு புரிய கூடாதுங்கிறது தானே அவங்க இப்படி தெரியாதனமா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணே, இன்னொன்னு பாத்தீங்களா, இது எங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்மளும் போய் கேளுங்க கேளுங்க. மாறி மாறி யாரெல்லாமோ வந்தாங்க, நம்ம ஓட்டுகளை வாங்கிட்டு போய் ஆட்சியும் பண்ணாங்க. ஆனா இதுவரை யாருமே நமக்கு எந்த நன்மையும் செய்தபாடில்லை. விலைவாசி விஷமா ஏறி போனதுதான்ப்பா மிச்சம். நம்ம வீடுகள்ல அடுப்பு பத்த வச்சு எவ்வளவோ நாள் ஆகுது. ஏன் தலைமுறையாவது ஒரு நல்ல ஆட்சியை பார்த்துட்டு போனாலும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். என் கனவே படிக்காது போல் இருக்குது. அது மட்டுமா, ஜனநாயகம் சொன்னாங்க, சமதர்மம் சொன்னாங்க. ஐயா, அவங்க ஆட்சியில வந்து உட்கார்ந்ததுக்கு பிறகு அவங்க ஜாதிக்காரங்களா பார்த்து கொண்டு போய் உயரத்துல உட்கார வச்சுட்டாங்க. நம்ம வன்னிய சமுதாயத்தை இதுவரையிலையும் ஓட்டு போடுற ஜாதியாக வச்சுட்டாங்க இந்த பாவி பதவிங்க. ஏப்பா தங்கராசு, நம்ம வன்னிய சமுதாயம் வாழ்ற பகுதியிலெல்லாம் கெஞ்சி கெஞ்சி ஓடுகளை போட வச்சு இந்த திமுக ஆட்சியில அமர வச்சோமே. ஆனா அந்த பாவிக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடைசி வரை நம்மளை கண்டுக்கவே இல்லையே. எங்க போறாங்க? இப்ப தேர்தல் வந்தாச்சு. நம்ம வன்னியர் சமுதாய ஓட்டை எதிர்பார்த்தவங்க வந்தே ஆகணும். வர்றாங்க பாரு. தலைவர் அன்பு உடன்பிறப்புகளே, அஞ்சாத சிங்கங்களே, மாசு மறுவற்ற மறவர்களே, மாநிலத்தின் மைந்தர்களே, மாவீரர்களை கொண்ட வன்னிய சமுதாய இன உடன்பிறப்புகளே. ஐயா, இப்படி பேசி பேசி எங்களை கவுத்ததெல்லாம் போதும். ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுன்னு சொல்லி அளந்து விட்டு போனீங்கல்ல, என்ன செஞ்சுக்கலையா நீங்க? தவறு உடன்பிறப்பே, தவறு. நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய். 3 படிக்கு 3 ரூபாய்க்கு 1 படி அரிசி போடுவேன் என்றுதானே எங்கள் தலைவர் சொன்னார். உமது செவியில் நீர் தவறாக புரிந்து கொண்டு விட்டால் அது எங்கள் தவறல்லவே. நிறுத்தியா, 3 படி போட வேண்டாம், 3 பிடி போட்டாலே போதியா. ஏயா, சாதியற்ற சமுதாயத்தை அமைப்போம், நல்ல வாழ்க்கையை தருவோம்னு மேலைக்கு மேல தொண்டை வறண்டு போற அளவுக்கு பேசுறீங்க. உங்க சொந்தக்காரனையும் உன் ஜாதிக்காரனையும் கொண்டு மேல கொண்டு உட்கார வச்சுட்டீங்க. ஓட்டு போட்ட பாவத்துக்கு எங்களை ரோட்ல விட்டு போக விட்டீங்களையா. ஐயா, இந்த சமுதாயத்துல நாங்க பெரும்பான்மையா இருந்தும் இன்னும் முன்னேறாம இருக்கோம். ஏன் சட்டநாதன் கமிஷன் அறிக்கை கொண்டு வந்தீங்க? அந்த நன்மையெல்லாம் எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மேல் ஜாதிக்காரங்களுக்கு அந்த பட்டியலை சேர்த்து எங்களுக்கு ஒண்ணுமில்லாம பண்ணிட்டீங்க. ஐயா, நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி தானா? எங்களுக்கு நீ உதவி செய்யாட்டாலும் பரவாயில்லையா. ஒற்றுமா இருந்த வன்னியர் இனத்தை போத விட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களே. உடன்பிறப்பே, என்ன என்றும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னையில் ஏதேதோ பேசுகிறீர்கள். மீண்டும் எங்க பாட்டாடைய கொண்டு பள்ளத்துல தள்ளுறதுக்காகவா? ஏன் எங்க எடுத்துட்டு வந்த? என்னை அப்படியா நினைத்து விட்டீர்கள்? தள்ளினாலும் தள்ளுவேன், பண தோட்டத்திலே தள்ளுவேன். உடன்பிறப்பே,
சூழ்ச்சி என்றால் நினைத்து விட்டீர்கள். இது சூழ்ச்சி அல்ல, அல்லவே அல்ல. பிறகு என்ன? இது அரசியல், பாலிடிக்ஸ். புரியலையே. வெறும் பாலிடிக்ஸ் அல்ல, சயின்டிபிக் பாலிடிக்ஸ். இது நான் சொல்லல, மேல்நாட்டு பத்திரிகைக்காரங்கெல்லாம் வந்து பாராட்டினாங்க. அதனால தான், வேற எதுவும் கிடையாது. இந்த அரசியல் எல்லாம் உங்களுக்கு புரியாது, தெரியாது. ஏன்னா எத்தனையோ அரசியல், பிளேட்டோவின் அரசியல், வெண்டஸ் பிரான்ஸ் அரசியல், இப்படி பல இருக்கிறது. அவ்வளவுதான் அத்துப்படி எங்களுக்கு. இந்த அரசியலில் ஆரோடம் கணிக்க உங்களுக்கு அனுபவம் போதாது, தெரியாது. இருந்தாலும் பரவாயில்லை, கோபிக்காதீர்கள். நடந்தவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவைகள் நல்லவைகளாகவே இருக்க நாம் முயற்சிப்போம். இந்த சித்திரை நன்னாளில் நித்திரைக்கு போகும் நேரத்தில் 10 மாற்று தங்கங்களே, நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? அதற்காகவே கொண்டு வந்திருக்கிறோம். உடன்பிறப்பே, தமிழ் குடிமகனே, இடைஞ்சா சீக்கிரமா. என்னையா அது கலர் 3 பிரிண்ட்ல போட சொன்னா போடல லேபிள். இது நம்ம மாவட்டம் தயார் பண்ண சரக்குங்க, லோக்கல் சரக்கு. என்னையா இது? ஆமாங்க, ஃபுல் பாட்டிலுங்க. ஃபுல் பாட்டில். அது எனக்கு தெரியாதா? இது உள்ளார இருக்கிறது என்ன? பட்டை. அடைச்சி பட்டை, சாராயம், வார்னிஷு, குண்டி சோறுன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அழகாக சொல்லக்கூடாதா? எப்படி தலைவா? 2 எழுத்து மோகினி. ராகினி, பத்மினி எல்லாம் அப்புறம் வருவாங்க. நண்பர்களே, தோழர்களே, வன்னிய பெருங்குடி மக்களே, இதோ தயாராகிவிட்டது. பசித்தால் புசித்து, வியர்த்தால் குளித்து, நிழல் கண்ட இடத்திலே படுத்து நிம்மதியாக இருங்கள். இதை சாப்பிடுங்கள். உங்கள் கவலை, கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்ற வைக்கும் மா மருந்து. உடன்பிறப்பே, நீ அருந்து முடியா? உடன்பிறப்பே, பல ஆண்டுகளாக பணக்காரர்கள் மட்டுமே பர்மிட் மூலம் பருகிக் கொண்டிருந்த மதுபானத்தை பரம ஏழையாகிய நீங்களும் பருகி ஆக மகிழ வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு உத்தரவு போட்டு கடைகளை திறந்துள்ளார் எங்கள் தானை தலைவர். ஆமாம், இது இனி உங்களுக்கு நாடெங்கும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதையை திறக்கும். அருந்துங்கள். ஐயா, குடிக்க தண்ணி கேட்டோம், குடுக்கல. குடியிருக்க குடிசை கேட்டோம், குடுக்கல. காவையில் கஞ்சி ஊத்துக்கிற உங்க காலை பிடிச்சி கதறணும், எடுபடல. ஐயா, அதை செய்யற இதை செய்யற ஆசை வார்த்தை எல்லாம் காட்டினீங்க. ஆனா எந்த அடிப்படை வசதியுமே செஞ்சு தரல. எங்க பாட்டாளி பிள்ளைங்க படிச்சு வளர்ந்து ஆளாயி நாளைக்கு அரசாங்கத்துல ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு வழக்கறிஞர், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கலெக்டரா வருவான்னு ஆசைப்பட்டையா. குடிய கொடுத்து எங்க குடிய கெடுக்கிறீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்காயா? நல்லா இருக்கா? உடன்பிறப்பே, கண்ணீரை துடை. என்ன செய்வது? தமிழ்நாட்டை சுற்றிலும் விற்கிறார்கள். நெருப்பு வளையத்திற்கு நடுவே சூடத்தை வைத்தார் போல் தமிழ்நாடு தவிக்கிறதே என்ற காரணத்தை காட்டி கடைகளை திறந்து விட்டு விட்டோம். எப்படியோ கஜானா நிரம்பி விட்டது. உடன்பிறப்பே, தலைவா, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா, ஒரு மாதிரியா தான் இருக்கு. சீக்கிரம் இந்த விட்டு கிளம்பிட்டா நல்லது. நீ வண்டியை ரெடி பண்ணு. வண்டி உடன்பிறப்பே, அதனால்தான் இப்படி நடந்து விட்டது. கும்பி எரிகிறது, குடல் கருகுகிறது. இது எங்களுக்கும் தெரிகிறது. ஆனால் இந்த கஜானாவிலே உள்ள நிதி, வேட்டி வாங்க முடியாத வேலன், சோப்பு கிடைக்காத சொக்கி, செருப்பு வாங்க முடியாத சீமாட்டிகள் நிறைந்த பின்பற்ற சமுதாயமான உங்களுக்கே திருப்பி செலவு செய்யப்படும், திட்டங்கள் தீட்டப்படும். எங்களுக்கு அவசரமாக வேலை இருக்கிறது, செல்லுகிறோம். போற போக்க பார்த்தா டோர் டு டோர் கேன்வாஸ்,
ஃபீல்டு ஒர்க்கு கூட செய்ய முடியாத போல இருக்கு. ஆமா, இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிடு. வண்டி பஞ்சர் இல்ல, ஆமா. அப்படியே இருந்தா கூட நான் வண்டியில உட்காந்துக்கிறேன், நீ தள்ளு. தம்பி தம்பி, அதை குடிக்காதப்பா, சொல்றது கேளு. அதை குடிச்சா நம்ம சமுதாயமே சீரழிஞ்சு போயிருப்பா. குடிக்காதப்பா, சொல்றது கேளுப்பா, குடிக்காத. பெரியப்பா, எங்களை விடுங்க, தடுக்காதீங்க. படிப்பு இல்ல, வேலை இல்ல, பசிக்கிற வயிற்றுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் பசி, பட்டினி, பஞ்சம், வறுமை, போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம். இத குடிச்சாவது கொஞ்சம் நாங்க கவலைய மறக்கிறோம் பெரியப்பா. விடுங்க பெரியப்பா. இப்படி குடிச்சு சீரழிஞ்சா நம்ம சாதியை தூக்கி நிறுத்த போறது யாருயா? படுபாவிகள் குடிய கொடுத்து குடிய கெடுத்துட்டு போயிட்டாங்க. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. இனி நம்ம வீட்டுல விளக்கேத்த போறது யாரு? யாரால விளக்கெறிய போகுது? ரத்தத்தின் ரத்தங்களே, என் அன்பு உடன்பிறப்புகளே, இனிமேல் கவலையை விடுங்கள், கண்ணீரை தொடையுங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஒளிவிளக்கு உங்கள் வீட்டு பிள்ளை பொன்மன செல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்களை பாடி வந்துவிட்டார் இல்லையா? அண்ணே அண்ணே, அவராவது எங்க வறுமையை போக்குவாரா? இந்த சமுதாயத்துல எங்க சாதியை தூக்கி நிறுத்துவாரா? அவர் வள்ளலியா? வாரி வாரி கொடுத்து கைய செவந்தவையே பாத்தியா? அவர் எப்படி ஆடுறாரு பாத்தியா? ஆமா, இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுறாரு. எப்படி பாத்தியா? கவனிச்சியா? அவர் அழகப்பார், முன்னழகைப்பார், புன்னழகைப்பார், எப்படி இருக்காரு? எத்தனை படத்துல எத்தனை ஏழைகளோட கண்ணீரை தொடச்சிருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்ல, எத்தனையோ படத்துல அவலப்பெண்களோட மானத்தையே காப்பாற்றிருக்காரு. சொல்லட்டுமா? அதாவது நாடோடி மன்னன், இதயக்கனி, சாய காத்த தலைய, இன்னும் நிறைய இருக்கு. சொல்லட்டா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஏதோ ஆணை அது பாடிட்டு போனாரு, அது என்ன புரியலையா? அதாவது ஆணைன்னா கட்டளை, அரசு கட்டளை, அதாவது ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். சட்டம் போட்டாருன்னு வையி, முதல் ராத்திரிலேயே விரட்டிடுவார். வறுமையத்தான். அண்ணே அண்ணே, நான் வந்துகிட்டு இருக்காருண்ணே, அவரு கொஞ்சம் நின்னு பேச சொல்லுங்க. அவர் முகத்தை பார்க்கணும் போல தோணுது. இவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இவங்க யார் தெரியுதா உங்களுக்கு? வன்னியர் சமுதாயம் கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல சேரும். அவனை இருக்கிறாங்க. இவங்க மட்டும் மனசு வச்சு ஓட்டு போட்டாங்கன்னு வையுங்க, தமிழ்நாட்டை எல்லா இடத்துலயும் நாம ஜெயிச்சிடலாம், ஆட்சிக்கும் வந்துடலாம். அதனால என்ன செய்யறீங்க? கவர்ச்சியா அவங்கள நம்ம மக்கள் இழுக்கிற மாதிரி பேசுங்க, பேசுங்க. ராட்சத்தின் ரத்தங்களே, அன்பு உடன்பிறப்புகளே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் அமைவதுதான் மக்களாட்சி. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றே சொன்னார்கள். வறுமையின்றி வரம் மகத்தான மக்கள் சமுதாயம், இதுதான் என் லட்சியம். மாற்றுக்கரவனாக நடித்தேன். அது சூட்டும் கோட்டும் எதற்காக? மாறுமைப்பவனும் உயர்ந்த மனிதன்தான் என்பதை காட்டுவதற்காக. சோசியலிசம், கம்யூனிசம் இதில் கலந்து அண்ணாசியம் என்று ஒன்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்வேன். இது நிச்சயம். வாழ்க அண்ணா நாமம், வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம். சமுதாயமே பாரு, கொடுத்து கொடுத்து
உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள், மேடு வல்லும் கவனிங்க சொல்லுங்க. அதாவது அவர் நடிச்ச படத்தை 3 வாட்டி பாத்தீங்கன்னா அவனுக்கு பசி எடுக்காது. அது மட்டும் இல்லண்ணே, அவர் படத்தை கையில பச்சை குத்திட்டு 10 தடவை பாருங்க, பசியா இருக்காது. அவர் அழக பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 வருஷம் உனக்கு பசிக்காது. அவ்வளவு போதுமே. சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொல்லிட்டீங்க. இனிமே எங்க சமுதாயத்துக்கு, அதாவது எங்க வன்னிய சமுதாயத்துக்கு அவர் தான் தலைவர். இன்னும் அவர் தான் தலைவர். ஆமா, தலைவர். அண்ணே, ராத்திரியெல்லாம் மழைண்ணே, விடிய விட வீட்டுல ஒரே ஒழுகல் ஒழுகுது. அதுல புள்ள வீட்டுல வச்சுட்டு தூங்கவே முடியலண்ணே. கூடைய மேயிறது கூட என்கிட்ட பணம் வந்து இல்லைண்ணே. மழை இன்னமும் வேகமா தான் பேஞ்சிட்டு இருக்குது மாணிக்கம். ஆனா குடிக்கத்தான் நமக்கு தண்ணி கிடையாது. வேகாத வெயில்ல என் பொண்டாட்டி 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் தண்ணியை தூக்கிட்டு வர்ற பரிதாபத்தை பார்த்தா என்னால தாங்கவே முடியல. தங்கராஜு, உன் நிலைமையை விட என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்னப்பா? பிள்ளைகளுக்கு வயிறார கஞ்சி ஊத்தலான்னு சொசைட்டில 1000 ரூபாய் லோன் போட்டு நான் பணம் வாங்கினேன். பணம் வாங்க கடனையும் வட்டி என்னால கட்ட முடியல. நேத்து அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள்லாம் வந்து என் வீட்டுல இருந்த பண்ட பாத்திரத்தெல்லாம் தெருவில போட்டு வீட ஜப்திக்கு கொண்டு வந்துடுவேன் சொன்னது மட்டும் இல்லாம என் வீட்டுல காலங்காலமா இருந்த உழவ மாட்ட ஓட்டிட்டு போயிட்டாங்க. எங்க கஷ்டங்கள் சீரானா, எங்க வாழ்க்கையில ஒளி பிறக்காதா, நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா, வேதனைப்பட்டுக்கிட்டு. தங்கராசே, கவலைப்படாதப்பா, நமக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்காமலா போயிடும். அதானே நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழி பண்றதுக்காகத்தான் செட்டியார வர சொல்லி இருக்கிறேன். செட்டியாரியா? அவரே வர்றாரு, மலையில கூட கொடையை பிடிச்சு வர்றாரு போறது. என்ன வடிவேலு, எப்படி இருக்கா? வாங்க செட்டியாரையா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னா கேக்குறீங்க? ஏதோ காவயிறு அரைவயிறு கஞ்சோ கூட குடிச்சிட்டு உயிரோட இருக்கிறோம் செட்டியார. வடிவேலு, ஏதோ நிலம் சம்பந்தமா பேசணும்னு சொல்லி அது என்ன? அது ஆமாங்க செட்டியார, அது விஷயமா தான் உங்களை வர சொல்லி இருந்தேன். சொல்லுங்க செட்டியார. நாங்க புள்ள குட்டிகளோட இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் பசியும் பட்டினியும் கடந்து கஷ்டப்படுறது? இனிமே எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்க முடியும் எங்களுக்கு தோணல. அதனால நாங்க எல்லாருமா சேர்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இருக்கிற காக்காணி அரக்காணி நிலத்தையும் உங்ககிட்ட வித்து போடுறதா முடிவு பண்ணியாச்சு. நீங்க மறுக்காம ஏதோ பெரிய மனசு பண்ணி எங்க நிலங்களை எடுத்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச பணத்தை கொடுங்க, அது போதும் செட்டியார. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன் செட்டியார, இனிமேல எங்களால வறுமையோட போராடுற சக்தி எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. உடம்புல தெம்பும் கிடையாது செட்டியார. வடிவேலு, கவலைப்படாதீங்க வடிவேலு. இத பாருங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க நிலத்தை கொடுத்துட்டு என்கிட்ட பணம் வாங்குறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இருந்தாலும் நீங்க என்கிட்ட பணம் வாங்குற நிலைமைக்கு வந்துட்டீங்களேன்றத நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காலங்காலமா இந்த மண்ணில் உழைச்சி விளைய வச்சு இந்த நாட்டுக்கே சோறு போடுற ஜாதியா நீங்க. ஆனா இப்படி தினம் தினம் வறுமையோட இருந்துகிட்டு இருக்கீங்களே. இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருக்கிற ஜாதி நீங்க தான். இப்படி வறுமையோட போராடிக்கிட்டு இருக்கிறத விட நீங்க எல்லாருமா உங்களுக்குன்னு இருக்கிற உரிமைகளை கேட்டு ஏன் அரசாங்கத்தோட போராடக்கூடாது? போராடி என்னத்தை பண்றது செட்டியார? நாங்க போராட்டம் பண்றத யாராவது ஒருத்தர் ஒரு பொருட்டா நினைக்கிறாங்களா? நினைக்கணும், நினைக்க வைக்கணும். அப்படி நினைக்காதவங்களை கூட நினைக்க வைக்கிற முடிவுக்கு கொண்டு வரணும். காலங்காலமா இந்த மண்ணில் விளைய வைக்கிறதோட மட்டும் இல்லாம பாரியா, இந்த நாட்டுல 2 கோடி ஜனங்க இருக்காங்க.
அந்த 2 கோடி மக்களும் வன்னிய மக்கள் தான். உண்மைதான். அந்த 2 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நாட்டுல எந்த விதமான பிரச்சனையும் இருந்தே இருக்காது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கல்ல உடைக்கிறீங்க, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கட்டடம் இல்ல கிடையாது. பருத்திய விளைவிக்கிறீங்க, ஆனா நீங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல துணிமணி இல்ல. கரும்பை விளைவிக்கிறீங்க, அதுல கிடைக்கிற சர்க்கரையை போட்டு குடிக்கிறதுக்கு காப்பிக்கு கூட வழி இல்லாம இருக்கு. ஏன்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த நாட்டுல உடல் உழைப்பால உழைக்கக்கூடிய அத்தனை வேலையும் செய்யறது நீங்க தான்யா. ஆனா உங்களை விட எண்ணிக்கையில குறைவா இருக்கிற அடுத்த ஜாதிக்கார உங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு அரசாங்கத்துல கொடுக்கக்கூடிய சலுகைகளையும் சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன் ஏன் சொல்லுங்கய்யா. மனு போடுற ஜாதியாவே இருக்கிற நீங்க எல்லாரும் என்னைக்கு மனு வாங்குற ஜாதியா மாற போறீங்க? எங்களுக்கும் ஆசைதான் செட்டியாரு. ஆனா இருக்கிற 2 கோடி பேரும் ஒரே அணியில வந்து சேர மாட்டேங்கிறாங்களே. அடுத்தவங்க கட்சிக்கு பல்லாக்கு தூக்கி அதுல கிடைக்கிற ஆதாயத்துல வாழணும்னு ஆசைப்படுறான். அவங்க எல்லாம் தன்னுடைய சொந்த சுயநலம் மறந்து என்னைக்கு நம்ம ஜாதி நல்லா இருக்கும் நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஜாதி உருப்படும், அன்னைக்கு தான் நாங்க உயர்வோம். இதெல்லாம் நல்லாவே தெரியுது. ஆனா நீங்க எல்லாரும் ஒரே அணியில திரளணும்ன்றத மட்டும் மறந்தே போயிட்டீங்க. வடிவேலு சொல்லுங்க. நீ நிலத்தை விற்கிறதுன்னு தீர்மானமா முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு சொல்லி அனுப்பு, நான் வர்றேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு அணியில திரண்டாதான் உங்களுக்குன்னு ஒரு விடிவெள்ளியே முளைக்கும். உண்மைதான். அந்த விடிவெள்ளி என்னைக்கு முளைக்கும்ன்றது இந்த பாட்டாளிகள் அத்தனை பேர் கரங்கள்ல இருக்குது. நீ நிலத்தை விற்கணும்னு சொன்ன உடனே எனக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பு, நான் வர்றேன். சொல்லிட்டு போறது எல்லாருக்குமே சுலபமா தான் இருக்கு. ஆனா வாழ்க்கையோட போராட்டம் நடத்துற எங்க நிலைமை யாருக்கையா புரியுது? வர்ற மாதிரி இருக்க. அம்மா, இவங்கெல்லாம் வன்னியர்கள், வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்கப்பா. வணக்கம்மா. அம்மா வணக்கம். தேர்தல் வந்தாதான் எங்களை உங்க கண்ணுக்கு தெரியுது. நாங்களும் உங்களை நம்பி ஓட்ட போடுறோம். ஓட்ட வாங்கி ஜெயிச்சிட்டு டாட்டோஸ் ஜீரோல உட்காந்துக்கிட்டு எங்களை மாதிரி பாட்டாளிக்கு டாட்டா காட்டிட்டு போயிடுறீங்க. அப்படி சொல்லாதீங்க. இவங்க எம்ஜிஆரோட இதய கனி, அடுத்த வாரிசு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கன்னு ஒளி விளக்குல ஒரு பாட்டு வருதே, அதுல வாத்தியாரோட டான்ஸ் ஆடினவங்களே இவங்க தான். நாங்க காவயிறு கஞ்சிக்கே கதி இல்லாம கிடக்கிறப்போ டான்ஸ் எல்லாம் எங்கம்மா வந்து பாக்குறது? ஆமா, நாங்கெல்லாம் டான்ஸ் பாடுற மாதிரியா இருக்கும். போயிட்டு வாங்க, போங்க. ஐயோ, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இவங்க டான்ஸ் ஆடினா யாரு பாக்குறது? மேடம் தாங்குமான்னு அதை யோசனை பண்ணுங்க. இவங்க இப்ப உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. ஏதோ உங்க தயவுல கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. போதண்டா சாமி, இந்த நாட்டுல யாருதான் முதலமைச்சரா வர்றங்கிற விவசாயே இல்லாம போச்சியா. சினிமாக்கெல்லாம் பார்த்தா பேப்பர்ல அறிக்கை வர்றான் வருங்கால முதல்வர்னு, இன்னொருத்தன் நாளைய முதல்வருங்கிறான். அம்மா ஓட்ட வாங்கினா நான் தான் நிரந்தர முதல்வர் சொல்றாங்க. முதல்வர் பதவி என்ன அவ்வளவு இதா போச்சா? பதவி பானா பரிசுத்தமுள்ள, தானா தன்னலமற்ற, வீணா விவேகி. பரிசுத்தமுள்ள தன்னலமற்ற விவேகி இந்த முதல்வர் பதவி. அப்படி பேசாதீங்க. இவங்க ரொம்ப புத்திசாலி. கான்வென்ட்ல படிச்சவங்க. சர்ச் கான்வென்ட். இவங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லா மொழியும் தெரியும். 18 பாஷையும் தெரியும். அவங்க முகத்தை பாத்தீங்களா? அவங்க முகத்துல அறிவு கலை என்ன, அவங்க கலர் என்ன, எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு. ஏன்னா 60 வயசுல லைட் எரியுது. பாட்டாளி போட்ட லைட் ஏன் அவங்க பவரா இருக்க மாட்டாங்க? நீ சும்மா இருப்ப. அம்மா, நீங்களாவது ஆட்சிக்கு வந்த உடனே எங்களுக்கு கை கொடுப்பீங்களா? எங்க கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவீங்களா? ஏண்டா நீ என்ன கிணத்துக்குள்ளையா கிடக்கிற? கைய கொடுங்க காலை கொடுங்கன்னு.
அந்த அம்மாவே பாவம் நொந்து நூலாகி துரும்பா இழைச்சு போய் இந்த